Hello all. நமஸ்காரம். இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். குழந்தைகளுக்காக எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த கோர்ஸ் 6 மாசத்துக்கான கோர்ஸ். சனி ஞாயிறுகள்ல மாத்திரம் நடக்கும். இதுல என்னென்னலாம் சொல்லி தரலான்னு இருக்கேன்னா, டிசிப்ளின், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல் லீட் பண்றது எப்படி, வில் பவர் எப்படி நம்ம கெயின் பண்ணிக்கிறது, எப்படி ப்ராப்ளம்ஸ் சுத்தி இருக்கிற இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ் என்கவுண்டர் பண்றது, எப்படி அதை சால்வ் பண்றது, இதோட இல்லாம பக்திங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் சேர்த்து கேரக்டர் பில்டிங்கா ஒரு கோர்ஸா கொடுக்கலான்னு இருக்கேன். இதுல உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படி கேக்குறா? 25 வருஷம் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் குழந்தைகளை வளர்த்ததா நினைச்சுட்டு இருக்கிறது, நான் குழந்தைகளை வளர்த்ததா உங்க எல்லாருக்கும் சொல்றதே, நான் இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு போதிச்சதுனாலதான். ஸ்கூல் அசம்பிளிஸ்ல ஆகட்டும், சின்ன சின்ன பெரிய பெரிய ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்லயே ஆகட்டும், எங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு இருக்கோ, எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் நான் குழந்தைகளை அட்ரஸ் பண்ணும் பொழுது என்னென்னலாம் நான் சொல்றேனோ சொன்னேனோ அதை தொகுத்து ஒரு கோர்ஸா வழங்கலான்னு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இந்த விஜயதசமி அன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறது கோர்ஸ். இது எல்லாருக்குமான கோர்ஸா? இல்ல, சாரி. அப்ப யாருக்காக கோர்ஸ் இது? எந்த குழந்தைகள், எந்த பெற்றோர்கள் என் குழந்தை நான் சரியான பாதையில் தான் போகணும், வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு லட்சியம், எனக்குன்னு ஒரு கோல், எய்ம், இதெல்லாம் நான் வச்சுட்டு மூவ் ஆகணும், என்னுடைய லைஃபோட டோட்டல் டிசிஷன் மேக்கர் நானா இருக்கணும், அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வளர்த்துக்கிறா பார்த்தீங்களா, அந்த குழந்தைகள் அந்த பேரண்ட்ஸ்க்கு தான். இது யார் வேணா அப்ளை பண்ணா கிடைச்சிடுமா? இல்ல. நீங்க நான் கூகுள் ஃபார்ம் இதுல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன், ஃபில் பண்ணுங்க. நான் ஒரு டைம் உங்களுக்கும் எனக்கும் மியூச்சுவலான ஒரு டைம்ல பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த குழந்தைக்கும் 2 to 3 minutes கான்வர்சேஷன், இன்டர்வியூன்னு சொல்ல மாட்டேன், ஒரு கான்வர்சேஷன் பண்ணி டிசிஷன், ஃபைனல் டிசிஷன் நான் எடுப்பேன். இந்த குழந்தைய அட்மிஷன் எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு. அட்மிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் செலக்ஷன். இப்போ இந்த செலக்ஷன்ல நான் முக்கியமா என்ன பார்ப்பேன்னா அந்த குழந்தைக்கு இந்த கோர்ஸ்ல கத்துக்கிறதுக்கு கமிட்மெண்ட் இருக்கா, இதுன்னா என்னன்னு புரிஞ்சுக்குமா. நான் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறேன். அந்த பேரண்ட்ஸ்க்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆமா, இன்ட்ரெஸ்ட் இல்லாமையா மேம் வருவோன்னு கேக்குறீங்களா? அப்படி இல்லை, என்னதான் பார்ப்போன்னு ஒரு 4 நாள் அமுச்சு பார்க்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம ஒரு சொல்யூஷனை நோக்கின பயணம் பேரண்ட்ஸுக்கும் இருக்கா? சொசைட்டில, சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ்ல, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்ல மாட்டிக்காம என் குழந்தை எப்படி கரெக்டான வழியில போகணும் அப்படிங்கறது அந்த பேரண்ட்ஸ்க்கு இருக்கா அப்படிங்கறத ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நான் எடுத்துப்பேன். ஆமா, நீங்க 3 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடுவேலா அப்படின்னா 3 நிமிஷத்துல கண்டுபிடிக்க முடியாது, 30 மணி நேரத்துலயும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த எலிஜிபிலிட்டி பேசிஸ்ல நான் சாரி நோ அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா, ஒருவேளை குழந்தை ரூடா, ரஃபா, நெகட்டிவா ஆன்சர் பண்ணா நான் சொல்லிடுவேனா? கண்டிப்பா இல்ல. அப்படி இருக்கிற குழந்தைகளை மாத்துறதுக்கு தான் இந்த கோர்ஸ். ஒருவேளை பேரண்ட்ஸ் ரொம்ப மீனா, சீப்பா ஆர் ரொம்ப நேரோ மைண்டடா இருக்கான்னு எனக்கு தோணித்துன்னா அப்போ சாரி, இந்த கோர்ஸ் உங்களுக்கு சூட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவேன். கோர்ஸோட டீடைல்ஸ் ஃபர்தரா செலக்ட் ஆனவாளுக்கு அனௌன்ஸ் பண்றேன். உங்க குழந்தைகளோ உங்ககிட்ட யாராவது சுத்தி இருக்கிற குழந்தைகளுக்கோ தேவைப்படும்னா இந்த வீடியோவையும் இந்த லிங்கையும் அவளுக்கு கொடுங்க. 5 பேர் இருந்தாலும் சரி, 50 பேர் இருந்தாலும் சரி, நம்பர் டசன்ட் மேட்டர். கோர்ஸ் விஜயதசமி அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த கோர்ஸுக்கு ஃபீ இருக்கா? கண்டிப்பா இருக்கு. கோர்ஸோட ஃபீஸ் நான் இன்டர்வியூல சொல்லுவேன். It will be around 8 to 10,000. 8 to 10,000 சொல்றேன்னா 10,000 is the course fee. அந்த குழந்தைக்கு 100% attendance இருக்கு அப்படின்னா entire 6 monthsல 2,000 will be refunded as a gift to the child. அப்போ உங்க குழந்தைக்கு 8,000 ஆவும் இருக்கலாம் இந்த கோர்ஸ் ஃபீ, 10,000 ஆவும் இருக்கலாம். இதுல என் சொந்த அண்ணா குழந்தை, தம்பி குழந்தை, தங்க குழந்தை, உனக்கு தான் தெரியுமேடி, நம்ம பார்த்து கல்யாணம் வந்துருத்திரி, போகாம எப்படி இருக்கிறது, அதனால கூட்டிட்டு போயிட்டேன்டி அப்படின்னா கூட நடக்காது.
In case of any festivals on Saturday, Sundays, any religion festivals, anything, அப்போ கிளாஸ் வேற டேட்டுக்கு போஸ்ட்போன் ஆகும். அந்த இன்டிமேஷன் வந்துடும். In case of my health problems, God forbid, பகவான் அருளால் அப்படி எதுவும் ஆகக்கூடாது, ஆச்சுன்னா அப்போ அந்த கிளாஸ் போஸ்ட்போன் ஆகும். ஏன்னா நான் தானே சொல்லிக் கொடுக்க வேண்டியது. இதை தவிரவும் ஒரு கவுன்சிலர் கிளாஸ் அட்டன் பண்ணுவா, குழந்தைகளை அட்டன் பண்ணுவா, குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுப்பா. இந்த கிளாஸ் எப்படி இருக்கும்? நான் லெக்சர் கொடுத்து குழந்தைகள் கேட்குற மாதிரி இருக்காது. நான் என்ன கண்டென்ட்டோ அந்த மெட்டீரியல் கொடுத்து குழந்தைகள் தான் டூயர்ஸாக இருப்பா, பண்றவாளா இருப்பா. நான் ஃபெசிலிட்டேட்டராக இருப்பேன். நான் அதுக்கான கைடாக இருப்பேன். அதுக்கான சிலபஸ், அந்த மெட்டீரியல் தயாரிக்கிறதும் நான் மாத்திரம்தான். கோர்ஸ் முடிவில் குழந்தைகளுக்கு சர்டிஃபிகேட் உண்டு, குழந்தைகளுக்கு எக்ஸாமும் உண்டு. சரி, கிளாஸ்ல பார்க்கலாமா? நெக்ஸ்ட். நமஸ்காரம்.